இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னா பண்ணாரியம்மன் கோயில். நீங்கள் பார்க்க போகிறது பண்ணாரியம்மன் கோயில் விளாக்ஸ். இதுதான் பேக் என்ட்ரன்ஸ். என்ன எழுதிக்கங்க, உபயம் கோவிந்தராஜ் காட்டூர் கோவை அருள்மிகு பண்ணாரியம்மன் கோயில். வாங்க உள்ளுக்குள்ளே போய் முழு கோயிலையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இங்கே இப்போ புதுசாக கடையெல்லாம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கடை பார்த்தது இல்லை சசி, சும்மா வெறிச்சோடி கிடக்கு. இப்போ நம்ம விளாக் எடுக்க போகிறது சசி வந்திருக்கிறார். அவர் கேமரா கண்டால வைக்கப்படுறாரு. பார்த்துக்கோங்க. இதுதான் கோயில் கட்ட ஆரம்பிக்கிற முன்னாடியே சிலை இருக்கும் போது சிலை வந்து இருக்குது. பண்ணாரியம்மன் இங்க இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே முதல் வச்ச கல் இதுதான். கேட்டுக்கோங்க, கோயில் சாமி இருக்குதுன்னு சொன்ன உடனே முதல் வச்ச மணி இதுதான். எதற்காகனா அந்த கோபுரம் கட்டறதுக்கு முன்னாடி கூட வச்ச மணி. கோபுரம் இல்ல, இந்த கோயில்ல ஒரு செங்கல் கூட வைக்கிறதுக்கு முன்னாடி கட்டினது. அப்புறம் இது வந்து பிள்ளையார வழிபட்டு தான் நம்ம உள்ள போகணும். கல்யாண விநாயகர். இந்த இடத்துல தான் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க, தாலி கட்டுவாங்க. அந்த சைடு பரிமாறுறது எல்லாம் அந்த சைடு நடக்கும். அப்புறம் இங்கே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இருக்கிறது. மரம் இப்போ தான் வச்சுருக்காங்க, எல்லாம் தலைஞ்சிட்டு இருக்குது. இருங்க, இங்கே அலுவலகம்னு நினைக்கிற பண்ணாரி கோயில். இப்போ நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் உள்ள. ஆஹா, ஜோடியாக உட்காந்துருக்குறாங்க. இது நமக்கு தேவையில்லாத இடம். வாங்க, கோயிலுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். இப்போ மணிமண்டபத்தோட திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இடத்துல. வாங்க, இது இப்போ வாங்க. ஏற்கனவே உள்ள ஒண்ணு, அதுக்கு வெளியே ஒண்ணு, இப்போ அதுக்கும் வெளியே ஒரு. ஆமா, அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கூட்டங்க வருது இல்ல. விளாக் எடுத்துட்டு இருக்கிறது ஹெல்ப் பண்றது சசி வாய்ஸ். திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது திரும்ப சசி. அந்த பக்கம் பாருங்க, ஃபுல்லா நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாம் கழட்டிட்டு இருக்கிறாங்க. கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். சாப்பாடா சசி? அது நெய் தீபம் போடுறாங்க. தட்டெல்லாம் பார்த்தனே சசி என்ன நினைச்சிட்டாப்புலன்னா அன்னதானம் போடுறேன்னு நினைச்சிட்டாப்புல. வாங்க, இதுதான் அணையா விளக்கு. திரு பண்ணாரியம்மன் கோயிலோடைய அணையா விளக்கு. 2 விளக்கு இருக்கிறது. இது உண்டியல். இது பேர் என்ன சசி? மகா உப்பு குண்டம். அப்புறம் பூக்குண்டம் பின்னாடி இருக்குது. பூக்குண்டம் அங்க. இது உப்பு குண்டம். இதுதான் உப்பு குண்டம். நெய் தீபம் இங்க ஏற்றுவாங்க. பார்த்துக்கோங்க, ஃபுல் என்ட்ரன்ஸ். எல்லாம் அவ்வளோ பயபக்தியோட கும்பிட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த சாமியை நம்புறாங்க அனைத்து மக்களும். இதுதான் பூகுண்டம். இதுதான் பூகுண்டம். தீ மிதிப்போம். தீ மிதிக்கிறது இங்கதான். ஒரு வருஷம் இறங்கிருக்கோம். அப்போ சரியான கூட்டமா இருக்கு. ஏன் சசி? இது ஃபுல்லா 3 லட்சம் 5 லட்சம் கூட்டம் வந்து. இப்ப கடைசியா வந்தப்ப எத்தனை லட்சம் கூட்டம்? 4,50,000. 4,50,000 பேர் வந்திருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. கணக்கெடுப்புல தெரிஞ்சிருக்கு. கணக்கெடுப்புல செய்தியில சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் பண்ணாரியம்மன் கோயிலோட மிகப்பெரிய வேல். பார்த்தீங்களா? ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு காட்டுறேங்க. மெயின் கேட் இப்போ திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது மும்முரமாக. அதனால எல்லா கேட்டையும் அடைச்சிட்டாங்க. இருங்க, இந்த ஃபுல் வேல் காட்டுறேன். எங்கப்பா பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்களா? இதோ அந்த பக்கம் பார்த்துக்கோங்க, பயங்கரமாக. இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. சொல்ல போனால் மெயின் கேட்டு. இந்த பக்கம் வழி இல்லாதங்காட்டி நாங்கள் அவங்க பேக் கேட் வழியே இப்போ வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ இங்கே ஒரு அதிசயம் நடந்துட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேகத்தை மட்டும் பாருங்களேன். கருமேகத்துக்கு நடுவில் கரெக்டாக அந்த வேல் கிட்ட மட்டும் மேகம் தெரியல. எஸ்சி இவ்வளோ க்ளீனான ஷாட்டு விட்டோங்க அப்பா. இப்போ நம்ம அந்த உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா அந்த பெயிண்டிங்கில் வளைஞ்சிருக்கோம். அந்த காலத்தில் சாமியை எடுத்துகிட்டு போக பயன்படுத்தப்பட்ட தேர் இதுதான் முதல் முறையா. சசி? இது அதுக்கப்புறம் இது. அதனால தான் அது அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பழமையாக இருந்தாலும் பாருங்க. இங்கிருந்து பாருங்க, இந்த ஆங்கிள் எப்படி இருக்கு. ரெடிமேடு நடைபாதை அந்த நெல் குடை வச்சு. இப்போ நடக்கிறவங்களுக்கு சிரமமா இருக்கக்கூடாது. ஆமா, இத்தனை வருஷமா இதை நம்ம பார்க்கல. ரெடிமேட். ஆமா, கூட்டம் அதிகமா இருக்கும். அங்க தள்ளிட்டு போய் நிறுத்திக்கலாம். பரவாயில்ல, புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனால மக்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்குது.
இதுதான் திரு பண்ணாரியம்மன் கோயிலுடைய கலசம். ஏசசி பாருங்க, வியூ பயங்கரமா இருக்குது. ஒத்த கலசம். ஆமா, இதோட பேர் கலசம் வந்து பின்னாடி இருக்குது. கோபுர கலசம் பின்னாடி இருக்குது. சரி. இங்க பாருங்க, ஆன்மீக புத்தகம் இங்க விற்பனை செய்யறாங்க. எல்லா ஆன்மீக சம்பந்தப்பட்ட புத்தகம் இங்க இருக்கு. இப்போ வாங்க பண்ணாரியம்மன் கோயிலுக்கு உள்ள போகலாம். அங்கே பாருங்க, நம்மளே மாதிரியே ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாப்புல, யாரோ தூங்குறத. சரி விடுங்க, அது நமக்கு தேவை. பாருங்க பயபக்தியோட எவ்வளோ பேர் வழிபட்டுக்கிறாங்கன்னு. இது ஒரு போகிறேன்னா பண்ணாரி கோயில் உருவான கதையை அது இங்கேயே வரைஞ்சிருக்கிறாங்க. வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு காடுகளாக இருக்குது, அங்கே எல்லா மிருகங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு மாடு தண்ணி குடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு புளியை சந்திக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சாமி இருக்குது, அது சரஸ்வதி. இது பத்திரகாளியம்மனா என்னமோ சாமி நினைக்கிறேன். அப்புறம் ஒருத்தர் மாடு மேய்ச்சிட்டுக்கிறாரு ஒருத்தர். அப்புறம் அந்த மாடுங்கெல்லாம் ஓடுது, மாடை முடுக்கிட்டு போகிறாப்புல. அப்புறம் மாட்டுக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறாரு, மாடு என்ன பார்க்குதுன்னு. அந்த மாடு தன்னோட கண்ணுக்குட்டியை விட்டுட்டு பால் கொடுக்காம போகுதாட்டது. பால் கொடுக்காம அங்கிருந்து இங்கே போகுது. இங்கே கோயிலும் சாமியெல்லாம் இருக்குது. ஓ, இதுதான் ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன். இதுதான் ஸ்டார்டிங். ஒரு கல் மேலே பால் கறக்குது மாடு அதுவாகவே. அதை இந்த வேடன் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்புறம் அந்த வேடன் வந்து ஊர்க்காரங்களாம் கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்து நீங்கள் பாருங்கள், மாடு தன்னை போல் பால் கறந்துருக்குது, கொத்து இருக்குது பக்கத்துலேயே. அப்புறம் இங்கே காட்டு விலங்குகள்லாம் இருக்குது. அப்புறம் அதை எல்லோரும் வந்து கும்பிட்றாங்க, வழிபடுறாங்க. அதாவது ஐயர் கூட்டு வந்து வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முதலாக கட்டப்பட்ட ஒரு சின்ன கோயில் இது இளதலையில். அப்புறம் சின்ன பண்ணாரியம்மன் கோயில் முதலாக தோன்றி இருக்குது. அதுக்கப்புறம் அதை வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மத்தாளம் கட்டி கொஞ்சம் பெருசாக கோயிலெல்லாம் கட்டி, கோபுரம் கட்டி, அப்புறம் மத்தாளமெல்லாம் கட்டி, அதுக்கப்புறம் மணிமண்டபம் கட்டியிருக்கிறாங்க கொஞ்சம் பெருசாக அதை விட. அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் பெரிய மணிமண்டபம் ஆகிடுச்சு. ரோடெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்திருக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் சாதாரண மண் தடம் தான். அதுக்கப்புறம் தான் தார் ரோடு வந்திருக்குது. அதுக்கப்புறம் பூ மிதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த மணிமண்டபத்துக்கு முன்னாடி. அது இன்னும் பெரிய மணிமண்டபமாகி நிறைய மக்கள் வரக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. பூ மிதிக்க ஆரம்பித்தவர்கள் தான் மக்கள் நிறைய பேர் வந்துட்டு இருந்திருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாமி ஆடிது. அப்புறம் அந்த உலா வர்றது கோயிலை சுற்றி சாமி எடுத்து வெளியே உலா கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு நல்லா அதை விட பெரிய மண்டபமாக கட்டி கலர் பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பண்ணாரியம்மன் தானே அது. பண்ணாரியம்மனை நதியில் உலாவை கொண்டு போயிருக்கிறாங்க, நுழைவாயில் வழியா. அப்புறம் நுழைவாயில் கட்டி வைக்கிறாங்க அது கடைசியில் இப்போ நம்ம பார்க்கறது. அதுக்கப்புறம் தங்க சிலை, தங்கத்தேர், தங்க சிலை, தங்க சேர்ந்தொல்ல சிலைன்னு சொல்லலாம். அதே மண்டபம் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாயிருச்சு. அதுக்கப்புறம் நடிகர் வடிவேல் கூட ஹெல்ப் பண்ணிக்கிறாராமா இதுக்கு. அப்புறம் போன வாரம் இவர் எடப்பாடி பழனிசாமிலாம் வந்திருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான கட்டடம். அப்புறம் இந்த மணிமண்டபத்தை கட்டின பிறகு பிரம்மாண்டமான தங்கத்தேர். அந்த தங்கத்தேர் இருக்கிறது இதோ அங்கே அதுக்குள்ளே இருக்கு. அதை சாத்தி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மனை ஊஞ்சல் கட்டி ஆட வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மண்டபத்தை இன்னும் பெருசாக்கி இருக்கிறாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் தான் இந்த கருவறையில் இருக்கிற சாமி இவங்க ரெண்டு பேரும் பண்ணாரியம்மன் சாமியை பார்த்துக்கோங்க. அதுதான் கருவறை. அதுக்குள்ளே கேமரா நாட் அலவுடு, அதனால நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. அதுக்கப்புறம் பாருங்க, அதை விட பிரம்மாண்டமான கோயில் கோபுரம்.
பார்த்துக்கோங்க கோபுரம். இது தெப்பக்குளம். அங்கே போய் கிடா வெட்டி குளம் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஊர் ஊராக தேரை இழுத்து சென்று இருக்கிறார்கள். இப்போ நடந்து கொண்டிருக்கிறது தேர் இழுத்துறது. சசி அப்புறம் பிள்ளை விநாயகர் சிலை வந்து தெப்பக்குளத்தை ஒட்டி அமைஞ்சிருக்குதாமாங்க. இதோட இந்த கோயிலோட வரலாறு, சின்ன வரலாறு இதில் பதிவு பண்ணிக்கிற வரலாறு நம்ம பார்த்தாச்சு. நீ அடுத்தது கோயிலை சுற்றி பார்ப்போம். இப்போ நாம் இருக்கிற என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கேட் என்ட்ரன்ஸ் பாருங்க. தாய்மார் தனியாக பால் ஊட்டும் அறையும் இருக்கு. புதுசாக மணி மண்டபம் கட்டிக்கிறேன். குடிநீர் இது இருக்கு. எல்லா கேட்டுக்கிட்டையும் குடிநீர் இருக்கு. வாங்க இதையும் பார்க்கலாம். பார்த்துக்கோங்க. அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவில், பண்ணாரி சத்தியமூர்த்தி பவனியின் பேர் திருக்கோவில். கிழக்கு மற்றும் மேற்கு கூடுதல் சுற்று பிரபாகர மண்டபம் கட்டும் பணி. மதிப்பீடு இன்னும் எவ்வளோ போட்டிருக்கு சசி? 6,50,00,000. 6,50,00,000 நடைபெற்று கொண்டிருக்கிறது. 12 மாசத்துல முடிக்கிறோன்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஒப்பந்தம் 12 மாதத்துல முடிக்கணும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. யாரு? சட்டமன்ற பேரவை பாருங்க. கவர்மெண்ட் இங்கே பிரசாதம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது அப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா கருவறைக்குள்ளே போகக்கூடாது கேமரா. கருவறை பார்த்துக்கோங்க. இதுதான் சிறப்பு தரிசனம். இது காசு கொடுத்து போகணும். 3 ரூபாயும் சாமியை பார்க்கறதுக்கு இந்த வழியாகவும் உள்ளே போகலாம். லைட் செட்டிங் எல்லாம் பண்ணி நிற்கிறவங்கெல்லாம் ஃபேன் க்ளீனாக கொடுத்துருக்குறாங்க. எந்த விதமான ஒரு இடையூறும் பக்தருக்கு வரக்கூடாது அப்படின்னு. இதுக்குள்ளே தான் தேர் இருக்குது. தங்கத்தேர் இதுக்குள்ளே தான் இருக்கிறது. மேலேயே எழுதியிருக்கிறாங்க தங்கத்தேர் நிலை. உள்ளுக்குள்ளே இருக்குது. இப்போ பூட்டி இருக்கிறாங்க. இந்த நோம்பி எப்போ எடுப்பாங்க வெளியே. இது வந்து பிரசாதம். ஆனால் காசு கொடுத்து தான் வாங்கணும். அதோட விலை பார்த்துக்கோங்க. லட்டு, அதிரசம், முறுக்கு வாங்க பார்க்கலாம். பிரசாதம் என்னென்ன இருக்குது. லட்டு, அதிரசம், முறுக்கு 3 தான். பண்ணாரியம்மன் கோயிலில் புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்குது? கீழ்காணும் QR கோடை ஸ்கேன் செய்து உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். பார்த்துக்கோங்க. பண்ணாரியம்மன் காணிக்கை பண்ணாரியம்மன் கோயில். நம்ம எங்கே போகிறோம்னா உள்ளுக்குள்ளே சாமி தரிசனுக்கு. இங்கே சாரி மன்னிச்சுக்கோங்க வியூவர்ஸ், உள்ளுக்குள்ளே போகும்போது கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதே இல்லீகல் தான். இப்போ நம்ம கருவறை தரிசனம் முடிச்சிட்டோம். அதில் இது என்னது? திண்ணீர் கொடுத்துட்டாங்க. காத்து எப்படி வருது? உள்ளுக்குள்ள காத்து பயங்கரமா வருது. வெளியே உள்ள இருந்து வெளியே வரும்போது இங்கிருந்து பார்த்தா அந்த வெயிலோட ஃபுல் வியூவும் அப்படியே தெரியுது பாருங்க. இதான் முதல் மண்டபம் கருவறையிலிருந்து. இதுக்கப்புறம் இன்னொரு மணி மண்டபம். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக கட்டிட்டு இருக்கிறாங்க புது மணி மண்டபம். திருப்பணிகள் இருந்து பேக் என்ட்ரன்ஸ். இதுவரையும் சாமி கும்பிட்டு வெளியே வந்துடுவாங்க எல்லாரும். இவருங்க என்ற தங்கம் வேறு என்னையே பார்க்குறாங்க. இது என்னோட 2வது தங்கம். முதல் தங்கம் இங்கே இப்போதான் ஓடிட்டு இருக்கிறாப்புல தான். அங்கே இருக்கிறாப்புல அங்கே ஓடிட்டு இருக்கிறோம். ஏய் கீழே இருங்க. ஓகே, திரு பண்ணாரியம்மன் கோயிலோட ஃபுல் விளாக் முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.